மக்களே எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னம்னா TNPCB 2025க்காக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சைடு இருந்து யுவர் ஹோப்பில் இருந்து கிளாஸஸ், நோட்ஸ், கொஷின் டிஸ்கஷன்ஸ், ரிவிஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இது எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற மக்களாக இருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டு கொண்டு போய்க்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல எதை படிக்கிறோமோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி என்ன தான் வந்திருந்தது அந்த கொஷினுடைய கம்ப்ளீட் சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அது ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போது நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நடக்கிற டிஎன்பிசி, டிஎன்பிசிபி இதில் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சிலபஸில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இது விட்டுடலாம், அது பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் சிலபஸில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 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 எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக படிக்கிறீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக அந்த சிலபஸை நம்ம பிரிண்ட் எடுத்து இதெல்லாம் முடித்தோமா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் படிக்கணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி ஒரு சில கொஷின்ஸு உங்களோட நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் கம்ப்ளீட்டாக நம்ம நோட்ஸ் மட்டுமே வச்சே கூட நான் உங்களுக்கு ஆல்ரெடி கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். அதாவது இந்தந்த கொஷின் இந்தந்த நோட்ஸில் இந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு நோட்ஸில் காமிச்சே வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போயிருப்பேன். இப்போ நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னோம்னா, ப்ரீவியஸ் கொஷினை வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். கம்ப்ளீட் சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இஏஏ ரிலேட்டடாக வெறும் 1வது யூனிட்டில் மட்டும் பார்க்க மாட்டீங்க. 1லேருந்து 10 யூனிட் வரைக்கும் எல்லாமே இன்டர்லிங்க்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசிபியை பொறுத்த வரைக்கும் அதுவும் 10th யூனிட்லேயும் உங்களுக்கு இஏஏ பேஸ்டு விஷயங்களும் இருக்குது. இனிஷியல் இஏஏ சர்வேயிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது எப்பேற்பட்ட இடம், அதனுடைய சைஸ் என்ன, லொக்கேஷன் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் இருக்குது, இந்த ரிலேட்டடான சர்வேவை தான் இனிஷியல் இஏஏ சர்வேயிங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது மூலிமா என்னடா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை நான் அண்டர்டேக் கொண்டு போனேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்னால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்றத இனிஷியலாக நான் சர்வே பண்ணுவேன். அதாவது இஏஏ மூலிமா வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னால அந்த பர்டிகுலர் பிளேஸஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்குது அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான். ஸோ சைஸ் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க, சைஸு, லொக்கேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சைஸ் அப்படின்னா ஏரியா ஆஃப் த லேண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்க போகுது, அண்ட் லொக்கேஷன், ப்ராக்சிமிட்டி எவ்வளோ. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கீங்க, இல்லை இந்த கம்பெனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு மவுண்டைன் ரீஜியன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, இந்த ரீஜியன்ஸ்க்கு பக்கத்தில் ரெசிடென்ஷியல் ஏரியாக்கள் இந்த சைட்ஸ் இருக்கக்கூடாது, அப்புறம் சிப்காட் ஏரியாவில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீச்சருக்கு ஒத்து போகுதா அப்படின்றத செக் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிமாண்ட் என்ன, எனர்ஜியாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஈவன் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் அவன் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீடாக இருக்கலாம். அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுக்குமே வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இதனால தான் நம்ம வந்து இனிஷியல் இஏஏ சர்வேயிங் அப்படின்னும் போது இந்த 3 ஃபீச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அது 3 என்னன்றதும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ கம்மிங் டு கொஷின் நம்பர் 2. ஸோ கொஷின் நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா, இஏஏன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சு. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த டோட்டல் என்விரான்மெண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது. அண்ட் தென் வந்து இதுக்கான கம்ப்ளீட் டிசிஷன் மேக்கிங் யார்கிட்ட இருக்குன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இம்பேக்ட் எப்படி இருக்கும் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னுடைய டிசிஷன் மேக்கிங்கினுடைய ஃபேக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது, இது எல்லாத்தினுடைய சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை தான் நான் இஏஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அசஷனை கொடுக்குறாங்க. ஸோ ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இஏஏ வந்து என்ன பண்ணுவாங்க, it encountered resistance among the most of the planners and engineers to change the traditional practice. இப்போ சப்போஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஸ் மூலிமா கண்டிப்பாக இம்பாக்ட் அதிகமாகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது என்ன பண்ணுவாங்க, சேஞ்ச் அவுட் பண்ணுவாங்க, அந்த பிளானர்ஸை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுவை ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அசஷன் ட்ரூவா, ரீசன் ட்ரூவா, ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்டர் கனெக்ஷன் இருக்கா
உண்மையாலுமே இது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பார்க்கும்போது இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இஏஏங்கிறது வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்க ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பிளானஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்ஜினியர்ஸ் கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணி என்னால் சேஞ்ச் அவுட் பண்ண முடியும்ன்றதுனால இது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படி கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் அசர்ஷன் ஏ, பட் both the statements are true. ஸோ அதனால தான் ஆப்ஷன் டியை வந்து இதுக்கான ஆன்சரை நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூ தான், பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் ஏ, அசர்ஷன் ஏ. ஓகே, கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 3. இஏஏ மாடல். இஏஏ மாடல் வந்து ஒரு முக்கியமானது. இஏஏ மாடலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா, it is proposed a fixed condition based on the pre-action condition of the environmental parameters or என்ன மாடல் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு 4 விஷயங்கள் கொடுத்துருக்கேன். டிட்டர்மினிஸ்டிக் மாடல், லீனியர் மாடல், அண்ட் தென் டிசிஷன் மேக்கிங் மாடல், ஸ்டெடி ஸ்டேட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெடி ஸ்டேட் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்குது. அதாவது வேரியஸ் என்விரான்மெண்டல் பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஏர் குவாலிட்டி எடுத்துக்கலாம் அண்ட் வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து த்ரூ அவுட் த டைம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறவே மாறாதுன்னு ஒரு அசம்ஷன் வந்து ஸ்டெடி ஸ்டேட் மாடலுக்கு இருக்குது. ஸோ இந்த அசம்ஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இனிஷியல் பீரியடில் ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம் இல்லை ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகாது, இஃப் இன் ஃபியூச்சர் ஆல்சோ பெரிய சேஞ்செலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ். ஏன் நோ சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ்னு சொல்கிறேன் நான்? ஏன் சொல்கிறேன்? பிகாஸ் இந்த ஸ்டெடி ஸ்டேட் மாடலில் ஒரு அசம்ஷன் இருக்குது. என்ன அசம்ஷன் இருக்குது? மாறாது அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஒரு சில கண்டிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதனோட இம்பேக்ட் பெரிய அளவில் எப்படி இருக்கும், இத்தனை வருஷம் கழிச்சு அத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாடலை வச்சு நம்மளால் லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டான மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் மாடல் தான். ஸோ கமிங் டு கொஸ்டின் நம்பர் 4. மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த ஸ்டாக் டிட்டர்மைன்டு பை. மாய்ஸ்சர் கண்டென்ட், இப்போது ஸ்டாக்கில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு ஈரப்பதம் இருக்குது, மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா சிலிக்கா ஜெல் டியூப் வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். இந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணோன்னா இது வந்து ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும். அப்போது அந்த கேஸில் இருந்து வர மாய்ஸ்சரை இதை அப்சார்ப் பண்ணிடும். அப்போ அப்சார்ப் பண்ணிச்சு அப்படின்னோம்னா இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், சிலிக்கா ஜெல்லில் எவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சார்ப் ஆகிருக்கோ நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணிடலாம். மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஸோ சிலிக்கா ஜெல் டியூப்ன்றது ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் த மாய்ஸ்சர் கண்டென்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹியூமன்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட் இஸ் கிவன் இன் தி எந்த ஆக்ட்? ஹியூமனுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிற ஆக்ட் வந்து இபி ஆக்ட். இபி அப்படின்னும் போது என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு எடுத்துக்கும் போது எல்லாமே அதில் வந்துடும். என்விரான்மெண்ட்டுக்கும் ஹியூமனுக்கும் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தான். ஒவ்வொரு ஆக்டை நீங்கள் படிக்கும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இயரோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1986 சரியா? ஸோ இந்த ஒரு ஆக்டு, ஏன்னா இந்த ஆக்டினுடைய மெயின் எய்மே என்னது, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். அதுதான் மெயின் தீமு, மெயின் எய்மு. ஓகேவா? என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், இதுதான் மெயின் எய்ம். என்விரான்மெண்டல் லாஸ் அதுதான் சொல்லு. என்ஜிடியினுடைய மெயின் ஒரு டார்கெட்டுமே இதுதான்ப்பா. இபி ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் என்விரான்மெண்ட், டு இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் கொண்டு வரது எல்லாத்தையுமே ஸ்டாக்ஹோமில் 1972 கொண்டு வந்த டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். யாரெல்லாம் என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணுறாங்களோ எடுக்கிறாங்களான்றது தெரியாது, பட் இதுதான் வந்து இபி ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு லா படி இருக்கோ அந்தந்த ஏரியாவில் அதை தான் பண்ணக்கூடாது, இதுக்கு ஸ்ட்ரிக்டாகவே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவருமே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மெஷர்ஸ் வந்து எடுப்பாங்க என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி இதுதான் இபி ஆக்டினுடைய ஜென்ரல் டார்கெட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மற்ற ஆக்டுமே முக்கியம் தான். இப்போ நீங்கள் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1972 இது ரொம்ப முக்கியம். ராஜ்யசபாவில் 2013 இது ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் 2015 இது வித்ட்ரான் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ட் வந்து எதுக்காக அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ்க்காக, வைல்டு பேர்ட்ஸ்க்காக, பிளான்ட் ஸ்பீஷீஸ்க்காக இவங்க எல்லாருமே வந்து ஒரு செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்டல் எக்கோலாஜிக்கலில் வாழணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஆக்ட்னு சொல்லும் போதே 1974 அப்படின்னு நம்ம சொல்லணும். ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல் அண்ட் அபேட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அதுக்கப்புறமா இருக்கிற வாட்டரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரீஸ்டோரேஷன் ஆஃப் தி ஹோல்சம்னஸ் ஆஃப் தி வாட்டர், தண்ணியினுடைய தன்மையை காத்துக்கிறதுக்கு அதுக்காக போடப்பட்ட ஆக்ட் தான் வந்து வாட்டர் ஆக்ட். ஸோ கம்மிங் டு ஏர் ஆக்ட்னு படிக்கும் போதே 1981 படிங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்ஷன், கண்ட்ரோல் அண்ட் அபேட்மெண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் the type color of yellow container for disposing the biomedical waste. பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படி இந்த வேஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏரு, வாட்டர் எப்படியா இருந்தாலும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஆக மொத்தத்தில் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். பட் இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கம்பல்சரி நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் எப்பயுமே நீங்கள் இது ரிலேட்டடாக எதிர்பார்க்கலாம். ஏரு, வாட்ரு, இபி இது எல்லாமே முக்கியம் தான். பட் பயோமெடிக்கலும் முக்கியம், அதை விட முக்கியம்னு கூட சொல்லலாம், முக்கியம். சரி, இதில் வந்துட்டு என்ன டைப் அண்ட் கலர் ஆஃப் எல்லோ, த டைப் அண்ட் கலர் ஆஃப் எல்லோ கண்டெய்னர் ஃபார் டிஸ்போசிங் த பயோமெடிக்கல் வேஸ்ட், என்னென்ன கேட்டகரி வந்து இதில் டிஸ்போசல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும், அப்புறம் 8 கொடுக்கல, 9, 10 கேட்டகரியை பிரித்து போட்டு எதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்டகரி 1ல் வந்து ஹியூமன் டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ், பாடி பார்ட்ஸ், 2 வந்து அனிமல் டிஷ்யூஸ், ஆர்கன், பாடி பார்ட்ஸ், 3 வந்து மைக்ரோபயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி வேஸ்ட், அண்ட் 6 வந்து கண்டாமினேட்டட் பிளாஸ்டிக்ஸ். இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பயோமெடிக்கல் வேஸ்ட்டில் எல்லோ கண்டெய்னர் இஸ் யூஸ்டு ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் தீஸ் இன்ஃபெக்டிஷியஸ் அண்ட் ஹாசடஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட். ஓகேவா? எல்லோ கண்டெய்னர் வந்து ஸ்பெசிஃபிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதே நீங்கள் மற்றது கேட்டகரி 4, கேட்டகரி 5, கேட்டகரி 7லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4 வந்து டிஸ்கார்டட் மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சைட்டோடாக்சிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரி 4ல் வருது. இதை நீங்கள் வந்து ப்ளூ கண்டெய்னரில் டிஸ்போஸ் பண்ணணும். கேட்டகரி 5 சாயில்டு வேஸ்ட்டை வந்து ரெட் கண்டெய்னர்லையும், 7 வந்து வேஸ்ட் ஷார்ப் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் பஞ்ச் ப்ரூஃப் கண்டெய்னரில் தான் போடணும். நீடில்ஸு, சிரஞ்சிஸு இதெல்லாம். ஸோ இது வந்து கேட்டகரி 7 வேஸ்ட் ஷார்ப்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் தி ரைட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் இன்க்ளூஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஸ் பர் வாட்டர் ஆக்டில். ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி பியாண்ட் டு சச் எக்ஸ்டென்ட், இதை சொல்லுவீங்களா, ட்ரேட் எஃப்ளூயண்ட்டை சொல்லுவீங்களா, ரிவரை சொல்லுவீங்களா, இல்லை சப்டரனியன் வாட்டர்ஸாக சொல்லுவீங்களா? எதை வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவரை ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம், சப்டரனியன் வாட்டர்ஸையும் நம்ம ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய பவர்ஸ், செக்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்ட் எடுக்கும் போதும் அந்த ஆக்டில் இருக்கிற செக்ஷன்ஸ், ரூல்ஸ் இதை நான் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லாரும் கூட அழுதுருப்பீங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ இங்கேயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னோம்னா செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு மேட்ச். ஓகே, ஸோ செக்ஷன் 20, 22, 24, 21 அந்தந்த சப்செக்ஷன்ஸே கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் 20 வந்து சர்வேக்கு அண்ட் 22 வந்து ரிப்போர்ட்டுக்கு அண்ட் 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எந்த வேஸ்ட்டுமே நீங்கள் வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரீமில் எடுத்துகிட்டு போய் விடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. தெரிஞ்சே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கலக்கிறதுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் 21 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவருமே இருக்குது. வாட்டர் சாம்பிளை எங்கே வேணால் போய் எந்த வாட்டர் சாம்பிளை வேணால் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிசிபி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதுக்கான பவரை கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. எங்கே வேணால் போய் வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். And coming to question number 9, environmental protection in the constitutions were made in the year. So என்ன provision, EP ஆக்டுக்கான ப்ரொவிஷன் எந்த வருஷம் வந்தது? 1976. Indian constitution was made in 1976. The constitution உடைய 42nd amendment act 1976 added articles வந்து 48A 51A தான். இதில் 48A தான் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா ஸ்டேட் வந்து
உங்களுக்கு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி கண்ட்ரினுடைய ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்ஸை வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரொவிஷன் இபி ஆக்டுக்கானதுக்கு வந்து எந்த வருஷம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 தான். அதுவும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இட் வாஸ் மேட் இன் த இயர் 1976. அக்செப்டபிள் லெவல் ஆஃப் மீத்தேன் கான்சன்ட்ரேஷன் இன் ஆம்பியன்ட் ஏர். இப்போது மீத்தேன் வந்து ஒரு எரிவாயு, அது எரியும் அப்படிலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு ஆம்பியன்ட் ஏரில் மீத்தேனுடைய கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு தான் இருக்கணும், அதுதான் அக்செப்டபிள் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் தான். லோயஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்னு தான் சொல்லுவோம். LEL அப்படின்றது வந்து லோயஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட்டு. MEL அப்படின்றது மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் லிமிட்டு. லோயஸ்ட் எக்ஸ்போஷர் லிமிட்ன்றது வந்து 5% தான் இருக்கணும். மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக இது ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சு அப்படின்னோம்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய ஹெல்த் ரிஸ்க்கை கொடுக்கும். 25%க்கு மேலே போக வாய்ப்பு இருக்கவே கூடாது. அண்ட் லோயஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட் அப்படின்னும் போது நீங்கள் லோயர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட் அப்படின்னும் போது நீங்கள் 5% அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கும்போது 25% அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே கொஸ்டின் உங்களுக்கு ஒரு வேளை இந்த இடத்துல கேட்டிருக்கிறது வந்து லோயஸ்ட்டுக்கு வந்து இட் ஷுட் நாட் எக்ஸீட் 25% ஆஃப் த லோயஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து லோயஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட் வந்து 5%. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஷுட் நாட் எக்ஸீட் 25% ஆஃப் தி லோயர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 11. For the above membrane treatment process, recovery ratio is worked out to be. இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனை நல்லா ப்ராப்பராக பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்கவரி ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ரெக்கவரி ரேட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா பெர்மியேட்னுடைய ஃப்ளோ ரேட் டிவைடட் பை ஃபீட் வாட்டர் ஃப்ளோ ரேட். பெர்மியேட்டுடைய ஃப்ளோ ரேட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 1200 அண்ட் ஃபீட் வாட்டர் ஃப்ளோ ரேட் என்ன கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணி ரெக்கவரி ரேட் கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் இங்கேயுமே டைரக்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது. அதாவது ஒன் ஆஃப் தி ஃபவுலிங் இண்டிசஸ் டு இண்டிகேட் மெம்பரேன் ஃபவுலிங் மினி பிளக்கிங் ஃபேக்டர் இண்டெக்ஸ், அதான் MPFI அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் calculated by which of the following equation, எந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த இண்டெக்ஸ்க்கு பேர் வந்து SDI அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, SDI அப்படின்றது வந்து என்னென்னா சஸ்பெண்டட் சாலிட்ஸ்னுடைய என்ன சொல்லலாம் ஃபவுலிங் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் நம்மளோட கொஷினில் டைம் ஆஃப் இனிஷியல் 500 ml அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதை வச்சுலாம் குழம்பணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்சிட்டி இண்டெக்ஸ் ஸ்லட்ஜ் டென்சிட்டி இண்டெக்ஸு இங்கே உங்களுக்கு வந்துட்டு என்ன சில்ட் டென்சிட்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனிஷியல் டைம் ரெக்வயர்டு டு கலெக்ட் எவ்வளோ 500 ml சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் டைம் எவ்வளோ ரெக்வயர்டு ஆகுது அப்படின்றது TI. TFன்றது வந்து என்னென்னா டைம் விச் இஸ் ரெக்வயர்ட் டு கலெக்ட் 500 சாம்பிள் ஆஃப்டர் 15 minutes. ஸோ ஃபஸ்ட்டு 500 ml சாம்பிள் எடுக்க தேவையான டைம்ன்றது இனிஷியல் டைம். ஒரு 15 minutes கழிச்சு திரும்பியும் நீங்கள் 500 சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைம்ன்றது ஃபைனல் டைம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சர் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஓகேவா, சில்ட் டென்சிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக ஒரு வேளை உங்களுக்கு வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் டைம் டேக்கன் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸ்லட்ஜ் சில்ட் டென்சிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். Why the usage of limestone as filter media in a trickling filter is avoided? இப்போ ட்ரிக்லிங் ஃபில்டரில் வந்துட்டு நீங்கள் லைம்ஸ்டோனை ஏன் ஃபில்டர் மீடியாவை யூஸ் பண்ண மாட்டேறீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைம்ஸ்டோன்ன்றது வந்து டப்பக்குன்னு உடையும். ஏன் உடையும் அப்படின்னா நார்மல் வெதரிங் கண்டிஷன்லேயுமே உடையும், இன்னொன்று மைக்ரோபியல் ஆக்ஷன் மூலியமாகவும் உடையும். ஸோ இட் கிராஜுவலி பிரேக்ஸ் டியூ டு தி மைக்ரோபியல் ஆக்ஷன் அண்ட் வெதரிங். அதனால தான் நம்ம வந்து லைம்ஸ்டோனை வந்து ஃபில்டர் மீடியாவாக நம்ம வந்து ட்ரிக்லிங் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இன் USB ரியாக்டர் அப்ஃப்ளோ anaerobic sludge blanket, இது ரொம்ப சூப்பரான ஒரு anaerobic ப்ராசஸ்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which of the toxicity is not a pH related toxicity?
இதில் எது வந்து pH ரிலேட்டட் டாக்ஸிசிட்டி கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமோனியாவா, வாலட்டைல் ஃபேட்டி ஆசிடா, டிசால்வ்டு சல்ஃபைட்ஸா, குளோரினேட்டட் காம்பவுண்ட்ஸா, இது வந்து pH ரிலேட்டடான டாக்ஸிசிட்டி கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னோம்னா அமோனியா அப்படின்றது வந்து இது ஒரு pH டிபெண்ட். அமோனியா வந்து ஹையர் pH லெவலில் NH3 ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஸ்டேட்டில் இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் லோயர் pHல இது வந்து NH4 அமோனியம் அயானா இது வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கும். மைக்ரோ ஆர்கனிசம்க்கு இது பெருசாக டாக்ஸிக் கிடையாது. ஸோ pHக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். வாலட்டைல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுவுமே வந்து அனாரபிக் டைஜஷனில் உங்களுக்கு இருக்கும், அதுவும் pH பேஸ்டு தான். அண்ட் டிசால்வ்டு சல்ஃபைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா pH டிபெண்ட் தான். ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ்லாம் வந்து pH டிபெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோரினேட்டட் காம்பவுண்ட்ஸ், குளோரினேட்டட் சால்வெண்ட்ஸ், குளோரினேட்டட் பெஸ்டிசைட்ஸ் இது எதுவுமே pH டிபெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்டானது. ஸோ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 15, ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட் வந்து யூஸ்வலாக என்ன மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு வந்து சூட்டபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட் அப்படின்றது வந்து எதுக்குன்னா இந்த பேர்லேயே நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட்டு, அப்போ ஸ்லட்ஜில் இருக்கக்கூடிய வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் வாட்டர் ஸ்லட்ஜை நல்லா ட்ரை பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்குது. அதனால் இந்த ஸ்லட்ஜ் ட்ரையிங் பெட் வந்து நமக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 16. ஸோ 16ல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம். ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸில் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்லட்ஜ் வால்யூம் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு செட்டில்டு ஸ்லட்ஜ் வால்யூம் அண்ட் MLSS வேல்யூ வந்து தேவை. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the content of the aeration tank in ASP activated sludge process unit has got MLSS concentration 3000 கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 3000 milligram per liter. It produces a sludge volume வந்து எவ்வளோவா 100 ml when it is subjected to setting for 30 minutes in 1 liter measuring jar. ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 30 minutes of settling-க்கு 100 ml and MLSS concentration கொடுத்துருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்க. If the sludge volume index is 125 milliliter per gram, sludge density index என்ன அப்படின்னு, sludge density indexக்கு என்ன ஃபார்முலா 1 by sludge volume index. ஸோ 1 by 125 போடுங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ, given டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்துட்டால் போதுமானது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோ அது ரிலேட்டடாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் ஆன்சர் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஸோ கம்மிங் டு கொஸ்டின் நம்பர் 18, if 1% of sludge is thickened to 4% of sludge, the resultant change in volume என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1% ஸ்லட்ஜ், ஃபைனலாக அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து 4% ஸ்லட்ஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது அதில் வந்து ரிசல்டன்ட் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன, செகண்ட் ஒன்றுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் வால்யூம் வந்து என்னன்னு பார்க்குறீங்க. அப்போ வந்து 1/4 டைம்ஸ் அது வந்து இனிஷியல் வால்யூமை விட்டு எனக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் 1/4 டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் வால்யூம். அப்போனா வால்யூம் வந்து 75% எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அதனோட ஒரிஜினல் வால்யூம் வந்து 25% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம், 75% வந்து எனக்கு வால்யூம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% தான் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ வால்யூம் ரெடியூஸ்ட் பை 75% லீவிங் என்ன ஒரிஜினல் வால்யூம் தான் இருக்குது. இப்போ எனக்கு வெறும் 25% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம் மட்டும் தான் இருக்குது, மீதி 75% எனக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு. அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஹெட்ரோஜெனஸ் ரியாக்ஷன் ப்ராசஸ். ஓகேவா? இங்கே வந்து சாலிட்ஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெட்ரோஜெனஸ் ப்ராசஸ். ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் நைட்ரிஃபிகேஷனை வந்து கொண்டு போகிற பாக்டீரியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது நைட்ரோசோமோனாஸ் தான். அதே மாதிரி அமோனியா ஆக்சிடேஷன் நைட்ரேட் பை த பாக்டீரியா நைட்ரோசோமோனாஸ், நைட்ரேட் ஆக்சிடேஷன் டு நைட்ரேட் பை பாக்டீரியான்றது நைட்ரோபாக்டர். அமோனியா ஆக்சிடேஷன் அண்ட் நைட்ரேட் ஆக்சிடேஷன் ரெண்டுமே பார்த்து வச்சுக்கலாம். அண்ட் நைட்ரோசோமோனாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகுதுன்னா இவர் தான், நைட்ரோசோமோனாஸ் தான்.
இந்த நைட்ரோசோமோனாஸ் தான் என்ன பண்ணோம்னா அமோனியாவை நைட்ரைட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அதாவது NH3-ஐ NO2- கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற பாக்டீரியா அது வந்து நைட்ரோசோமோனாஸ். இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Coming to question number 21, which of the following reactor piston flow is followed in the context of reactor? என்ன reactor வந்து piston flow is followed அப்படின்னு கேட்டிருக்காங்க. piston flow அப்படின்றது வந்து என்ன அப்படின்னோம்னா ஐடியல் plug flow reactorல தான். ஐடியல் plug flow reactor அதில் தான் piston flow behavior ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ண இங்கே பாருங்கள், இது ஒரு சூப்பரான ஒரு கொஷின். இது இங்கே பிளாக் வாட்டர் கொடுத்துருக்காங்க, கிரே வாட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லோ வாட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் வாட்டர் கொடுத்துருக்காங்க. பிளாக் வாட்டர் அப்படின்றது ஃப்ளாஷ் டாய்லெட்லேருந்து வர வாட்டர். கிரே வாட்டர் அப்படின்றது கிச்சன் பாத்ரூம்லேருந்து வர வாட்டர். அண்ட் எல்லோ வாட்டர் அப்படின்றது வந்து யூரினல்ஸ்லேருந்து வர வாட்டர். ப்ரௌன் வாட்டர் அப்படின்றது வந்து பிளாக் வாட்டர்லேயே யூரின் இல்லாமல் வர வாட்டர். ஸோ இங்கே எல்லாமே கலர் கோடு கொடுத்துருக்கு, அங்கே எது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இது ஒரு சூப்பரான கொஷின். அதே மாதிரி இங்கே கலர் கோட் கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்கு என்ன வேஸ்ட்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேகு மைக்ரோபியல் வேஸ்ட்டு. ரெட்டு வந்து டிஸ்இன்ஃபெக்டட் கண்டெய்னருக்கு. அண்ட் ப்ளூ வந்து பிளாஸ்டிக் பேக் வேஸ்ட் ஷார்ப்புக்கு. அண்ட் பிளாக் வந்து இன்சினரேட்டட் வேஸ்ட்டுக்கு, ஆஷஸ் மாதிரி இருக்கக்கூடிய வேஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே கலர் கோட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருங்க. இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எப்போ வந்துச்சு? இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் 2011 தான். அதாவது எவன் மேனுஃபேக்சர் பண்ணுறானோ அவனுக்குமே பொறுப்பு இருக்குன்றதுலேருந்து ஆரம்பித்து நம்மள வரைக்கும் இந்த இவேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் வந்து பேசும். From the cathode ray and LCD tube, monitors one can extract metal. என்ன மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? காப்பரை தான், வேறு யார்? So cathode ray tube and LCD monitors, several metals that can be extracted recycling பண்ணும்போது. பட் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் திங் இஸ் காப்பர். ப்ரிவென்டிவ் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் இன்வால்விங் இன். இப்போ நீங்கள் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து வேஸ்ட் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது கிடையாது. பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறீங்க, க்ளீனாக டெக்னாலஜி வச்சுக்கிறீங்க, அப்புறமா வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை பெஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுங்க, இதெல்லாம் தான் அதில் இருக்கா கண்டி. வேஸ்ட்டையே நான் மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுவேன், நான் வந்து சமுதாயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு யாருமே பண்ண முடியாது. ஸோ வேஸ்ட் மேக்ஸிமைசேஷன் அதெல்லாம் வராது. இந்த சானிட்டரி லேண்ட்ஃபில் ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா ஃபிசிக்கலாக, கெமிக்கலாக, பயாலஜிக்கலாக எல்லா மெத்தடு படியும் நான் வேஸ்ட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அதுதான் முக்கியமானது. And the process of pyrolysis means burning in absence of air. Burning in absence doesn't form end ப்ராடக்டாக உங்களுக்கு அமோனியா கிடைக்காது. இப்போ எப்பவுமே அமோனியா கிடச்சினே இருக்குமா? அப்படி கிடையாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்ரு, சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து அவுட்டரில் ரியாக்ட் ஆகும் போது எனக்கு எண்ட் ப்ராடக்டாக கிடைக்குதுன்றது ஓகே. However, ammonia is not an end product and it does not be released in terms of ideal combustion. So இது கிடையாது. Coming to last question in this session, choose the correct order of sequence of solid waste management. Solid waste managementனா என்ன? முதல்ல வேஸ்ட்டு ஜென்ரேட் ஆகுதா, அந்த இடத்துலேயே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா, கலெக்ட் பண்ண வேஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, வேஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு எது அது என்னென்ன மாதிரியான வேஸ்ட் ஏற்கனவே செக்ரிகேட் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா we need to segregate it. ஸோ செக்ரிகேஷன் அண்ட் டிஸ்பென்சிங், அதுக்கப்புறமா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக டிஸ்போசல். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு சீக்வன்ஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு சீக்வன்ஸ். இந்த ஒரு சீக்வன்ஸில் தான் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப நீங்கள் வந்து உண்மையாக பிசிபியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி படிச்சுட்டிங்க அப்படின்னா எது ரிலேட்டடாக எப்படி கேட்டாலும் நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நோட்ஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சாத்தியமானது. பெரிய காம்படிஷன் போட்டு மன அழுத்தத்தில் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லை. பட் இதில் போட்டி போடுற எல்லாருமே அறிவாளிங்க தான். அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம அதிகமாக அந்த போட்டிக்கு தயாராகணும். அப்படி மட்டும் மைண்டில் வச்சுட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற வழியை பாருங்கள். The most toxic chemical dioxin which is produced from waste disposal is obtained from. இன்சினரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல் டயாக்சின் வந்து கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், பைரோலைசிஸ் வேறு, இன்சினரேஷன் வேறு.
இது ப்ரெசன்ஸில் நடக்கிறது, இது ஆப்சன்சஸில் நடக்கிறது. ஆனால் இந்த 2 ப்ராசஸில் வச்சு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பைரோலைசிஸை விட இன்சினரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு மோஸ்ட் டாக்ஸிக்கான கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகுது, டயாக்சின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா சாலிட் வேஸ்ட் டிஸ்போசலுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானது வந்து என்ன அப்படின்னா போய் லேண்ட்ஃபில் பண்ணிடுறது தான், வேறு என்ன. ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. டேனரிஸ் கன்சியூம்ஸ் ஹை குவான்டிட்டி ஆஃப், நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, சோடியம் குளோரைட் குரோமிக் சல்ஃபேட்டுமே நிறைய தான் இருக்கும், சோடியம் குளோரைட் சோடியம் சல்ஃபேட்டுமே நிறைய தான் இருக்கும். இந்த 2 சால்ட்டுமே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால் மேம் நான் எந்த ஆப்ஷனை மேம் சூஸ் பண்ணுறது, இப்போ 2மே கொடுத்துட்டாங்களே அப்படின்னா பெட்டர் கோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு சோடியம் குளோரைட் அண்ட் குரோமிக் சல்ஃபேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால தான் இங்கே நான் 1, 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்குமே நெக்ஸ்ட் இதுக்குமே இப்படி கொடுத்துக்கோங்க. அண்ட் போத் ஆர் கரெக்ட். ஒரு வேளை ஒன்று கொடுக்காம இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ tanneries consumes high quality of sodium chloride and chromic sulfate. Okay. The widely known surfactant which degrades slowly with persistent residue in the environment is எந்த சர்ஃபெக்டன்ட் வந்துட்டு ஸ்லோவாக டிகிரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கே வந்து நான் டெட்ராப்ரோபிலன் பென்சன் சல்ஃபோனேட் கொடுத்துருக்கேன். இந்த டெட்ராப்ரோபிலன் பென்சன் சல்ஃபோனேட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ட்ரைட்டான் X100 அப்படின்னு மீன் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆல்கைல் பென்சன் சல்ஃபோனேட்ஸ் குரூப்பில் இது வந்து வருது. ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னோம்னா widely known for its persistence in the environment, best known surfactant. இந்த சர்ஃபெக்டண்ட்டை நோட் பண்ணிவிடுங்க. ஐடென்டிஃபை த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் இன் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நம்ம எல்லாருமே தெரியும்ப்பா. இது ஒரு மொக்கையான கொஷின் தான். கிளிங்கர் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட்டு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்மே கூட. எப்படி நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னோம்னா ரா மெட்டீரியல் லைம்ஸ்டோனு கிளே மினரல்ஸ்லாம் போட்டு நல்லா ரோட்டரி க்ளீனில் ஹை டெம்பரேச்சரில் சும்மா சுற்றும் போது ஹீட்டட் மிக்சர்ஸ் வந்து ஒரு ஸ்மால் நோடியூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இதை தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக அப்படியே கிளிங்கர் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கிளிங்கர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா பொடிசாக ஆக்கி அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்டாக உங்களுக்கு ஒரு சிமெண்ட், அழகான சிமெண்ட், துகளான நைஸான தூளான சிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளிங்கர் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக இந்த 35 கொஷினுடைய கம்ப்ளீட் சொல்யூஷனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மேற்கொண்டு அடுத்தடுத்த சொல்யூஷன்ஸ் பார்ட்டுமே நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதை விட்டு அதை விட்டு இது அப்படின்லாம் நீங்கள் தள்ளி போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொண்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ பற்றின கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த ரிலேட்டடான கிளாஸஸ், அது ரிலேட்டடான கிளாஸுமே நம்ம டீம்லேருந்து வருவாங்க. ஓகே, ஸோ டெக்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ சேம் வைஸ் நான் டெக்னிக்கலுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் நம்மளுடைய 1 year பேட்ச் டிஎன்பிசிபிக்கு நம்ம அடுத்தாப்பில் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நம்மளுடைய 1 year பேட்ச் டிஎன்பிசிபிக்கு இல்லை என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கோ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கோ நீங்கள் கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னோம்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஒரு காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? பபாய், டேக் கேர், ஹேப்பி டே. நல்லபடியாக படிங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய விடாத அந்த பயிற்சிக்குரிய தன்மை தான் உங்களுடைய வெற்றியை தேடி கொடுக்குமே ஒழிய வேறு எந்த விஷயமும் உங்களை ஊக்குவிக்காது. யாரோ எந்த மனுஷங்களோ எந்த நபர்களோ எந்த சூழ்நிலையோ எல்லாமே பின்னுக்கு தான் இழுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் முன்னுக்கு இழுக்குதுன்னா அது உங்கள் நம்பிக்கை மட்டும்தான். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்கள் பயணத்தை நோக்கி தொடருங்க. சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் மை மக்கள். எல்லாரும் நல்லா படிங்க. பை, டேக் கேர், குட் நைட், தேங்க்யூ.